ஹே அன்னியா கர்மி எல்லாரும் எப்படி தான் இருக்கீங்க? ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன்லி ஃபார் அவர் மைண்ட். ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தோட ரியல் லைஃப் ஸ்டோரி தான். ஸோ அவங்க தான் கேட்டிருந்தாங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஜிமினோ பர்த்டேக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ரொம்ப டிலே பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு போட சரி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒன் ஷாட்டை கேட்குறதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் போடலன்னா சரியில்லைல்ல. ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்டோரி தான். பட் எண்டிங் என்னோடது. அண்ட் வந்து கன்டென்ட் பேஸ் படி நான் வந்து அத மாத்தி அப்படி போட்டிருக்கேன். பட் எல்லாமே அவங்களோட கன்டென்ட் தான். அண்ட் வந்து தம்ப்நெயிலும் என்னோடது தான். டைட்டிலும் என்னோடது தான். ஸோ நான் தான் எல்லாமே மேக் பண்ணேன். ஸோ ரெக்கார்டும் நான் தான் பண்றேன்டா. அண்ட் இதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் சேனல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ்னா இக்னோர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். உங்களுக்கு தேவையான எல்லா லிங்க்கையுமே நீங்க கீழ வந்து கிளிக் பண்ணி அதுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பா டெலிகிராம் சேனல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹைட்ஸ்ன்னு தான் அதெல்லாம் வரும். ஸோ இதிலயே போட பார்க்குறேன். அப்படி இல்லன்னா நான் வந்து அதில போடுறேன். ஸோ லேட்டா தான் போடுறேன். பட் என்ன பண்றது? டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க சரியாடா? ஸோ சீக்கிரம் வந்து நம்ம 1K ரீச் பண்ணா தான் அதுக்கப்புறம் அப்கமிங் நிறைய கொண்டு வர முடியும். நான் வந்து ஜஸ்ட் ஒரு மினி சீரிஸ் மாரி 5 ஷார்ட்ல வந்து வாம்பயர் சீரிஸ் கொண்டு வரலான்னு இருக்கேன். ஐ மீன் வாம்பயர் லார்ட் நம்ம டயாங்கோடது போன ஒன் ஷாட் போட்டேன்ல. ஸோ வந்து அத கொண்டு வரலான்னு இருக்கேன். அதுக்கு நல்லா வியூஸ் போச்சுன்னா கண்டிப்பா நான் கொண்டு வந்துடுறேன். ட்ரெய்லரும் வந்து நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன்னா, சூன் நான் வந்து அத போட்டுறேன்டா. சரிடா நம்ம வளவளன்னு பேசாம ஸ்ட்ரைட்டா வந்து இப்போ ஒன் ஷாட்டுக்குள்ள போயிரலாம். "அயன், நான் போகக்கூடாதுன்னு சொல்றேன்." "அம்மா, என்னால முடியாது. நான் உன் கூட இருக்க மாட்டேன். உன் கூட இருக்கிறதால என்னோட லைஃபும் ஸ்பாயில் ஆயிரும். நான் போறேன்." "இங்க பாரு அயன், அம்மாக்கு நீ மட்டும் தான்." "கண்டிப்பா கிடையாது. அப்பா அப்பா நம்மள விட்டு போனதுக்கப்புறம் நீ எவ்வளோ சீப்பா இருக்கன்னு எனக்கே தெரியும். எல்லாரும் ஸ்கூல்ல உன்ன ஹைட்டோன்னு சொல்றாங்க. எனக்கு அது புடிக்கவே இல்ல. ஆனா நீ அந்த மாரி தான் இருக்க. பப்பு அங்க இங்கன்னு சுத்துற. எனக்கு பிடிக்கவே இல்ல. நீயும் அம்மா மாரி தானே கேட்குறாங்க. என்னால உன் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதும்மா. நான் கிளம்பி போயிடுறேன். புரியுதா? எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு." அப்படின்ட்டு ஒரு மாரி லவுடா கத்திட்டு, ரொம்ப க்ரை பண்ணிட்டு, உங்க லக்கேஜ்லாம் பேக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போறீங்க. அவளும் அங்க நின்னுட்டு, "அயன் என்ன? ரோஹி ப்ளீஸ் கொஞ்ச நாளைக்கு மட்டும் நான் இங்க ஸ்டே பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு ஜாப்." "இங்க பாரு அயன், நான் அம்மாகிட்ட எல்லாமே பேசிட்டேன்." அம்மா சொன்னாங்க, "சரி ஓகே நான் பாட்டி கூட தானே இருக்கேன். அவங்க இப்போதைக்குலாம் வரமாட்டாங்க. அண்ட் வந்து நீ என் கூடயே ஸ்டே பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும். புரியுதா? நீ பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்ல. அம்மா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இருந்தாலும் இங்க பாரு ஐயன், நான் சொல்றேன் கேளு." அப்படின்ட்டு அவளும் அவங்கள கூப்பிட்டு போறா. இப்போ நீங்க ரோஹிணி வீட்ல தான் இருக்கீங்க. ரொம்ப அவ மடியில படுத்து, "ஏன்டி எனக்கு இந்த மாதிரி? எல்லாரும் என்ன பார்த்தா ஹைட்டத்தோட பொண்ணு என்ன பார்த்து அசிங்கமா பேசுறாங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்பா இல்ல தான். ஆனா, அம்மா இன்னொருத்தர மேரேஜ் பண்ணா கூட எனக்கு ஓகே தான். ஆனா, அவங்க எவ்வளோ கேவலமா, அசிங்கமா இருக்கு." அப்படின்ட்டு பயங்கரமா அழுகுறீங்க. ஸோ அவளும் கம்ஃபோர்ட் பண்ணிட்டு உங்கள தூங்க வைக்கிறா. ஸோ இப்படியே தான் கொஞ்ச நாள் டேஸஸ் போகுது. உங்களோட ஐ மீன் நீங்க 12த் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க. அப்போ ரூஹி வந்துட்டு, "ஹேய், நாளைக்கு எனக்கு பர்த்டே. கண்டிப்பா என் பாய் ஃப்ரெண்ட் எனக்கு கண்டிப்பா எனக்கு ட்ரீட் வைப்பான். ஆனா அது எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியாது. ஒருவேளை சர்ப்ரைஸ் பண்ணுவானா? கண்டிப்பா உனக்காக பண்ணுவா ரோஹி." அப்படின்னு ஒரு மாரி சொல்றீங்க. "ஹே ஒயன், இங்க பாரு ஒயன், உனக்கான ஒருத்தவன் கிடைப்பான். புரியுதா? அது கிடைப்பான் தான். ஆனா அது எப்பன்னு தெரியல. ட்ரூ லவ்வெல்லாம் ஒரு டயமண்ட் மாதிரி. அது எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே கிடைச்சதில்ல. ஆனா எனக்கு பயம் சீட் பண்ணிருவாங்கன்னு. அதனால தான் லவ் பண்ணாம இருக்கேன். எப்படியும் நெக்ஸ்ட் மந்த் காலேஜ் போயிருவேன். அதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி இருக்குன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன் நீ பாரு." அப்படின்ட்டு அவளும் அவள கம்ஃபோர்ட் பண்றா. ஸோ இப்போ ரோஹிதா அப்படியே உங்களுக்கு கால் பண்றா. "என்ன எனக்கு கால் பண்ற? ஹேய், அது என் பாய் ஃப்ரெண்ட் இங்க தான் எனக்கு ட்ரீட் வைக்க போறான்டி. ஆல்ரெடி கூப்பிட்டு வந்து எல்லாமே பண்ணிட்டான். இப்போ நீ மட்டும் தான் வரணும். கபோர்ட்ல இன்னும் ட்ரெஸ் இருக்கு. உனக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன்." அப்படின்ட்டு அவளும் சொல்றா. ஸோ நீங்களும் அதை வியர் பண்ணிட்டு அவ அனுப்புன லொக்கேஷனுக்கு நீங்களும் அப்படியே போறீங்க. அங்க பார்த்தா
ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. ரோஹி கொஞ்சம் வெல் செட்டிலான பொண்ணு தான். ஸோ பாட்டி கூட தான் இருப்பா. அப்பா, அம்மா வந்து அப்ராட் போயிருப்பாங்க பிஸ்னஸ் டீலிங் பண்ணுறதுக்காக. நீங்க அவ கூட தான் இருப்பீங்க. அண்ட் வந்து அவ பாய் ஃப்ரெண்ட் அப்படியே ரோஹிய பார்த்துட்டு, "ஏய் யாருடி இது? யார் இந்த பொண்ணு? இப்படி வரா? யார சொல்ற?" "அதோ அந்த பிங்க் ட்ரெஸ்ஸு." "அ அது வயன்." "ஜங்குக் என்ன பண்ற? அது வயன் ஜங்குக்." "ஓ உன் ஃப்ரெண்டா?" "ஆமா." "சரி ஓகே அவளை கூப்பிட்டு வா." திரு திருன்னு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கா. அப்படின்ட்டு சொல்லவும், இப்போ தான் நீங்கள் நோட் பண்ணுறீங்க ஜங்கு குருகி அங்கே நிற்கிறாங்க. அண்ட் வந்து நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க ஒரு குழந்த மாதிரி அங்கே பயந்துட்டு ருஹி கால் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ ருஹி ஓடி வந்து, "ஹேய் என்னடி பண்ணுற? ஆ உனக்கு தான் கால் பண்ணுறேன்." சவுண்டு கேட்கல, "வா." அப்படின்ட்டு அவளும் உங்களை கூப்பிட்டு போகிறா. ஸோ இப்போ நீங்கள் ஜங்க பார்த்துட்டு, ஹாய் அண்ணா." "ம் ஓகே எனக்கு தெரியும்." ருஹி எல்லாமே சொன்னா. அண்டு நான் வந்து உனக்கு காலேஜில் ஒரு சீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சீட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, அண்ணா அது வந்து பாருமா வாய் நிறைய அண்ணான்னு சொல்லிட்டல, அப்போ என் தங்கச்சிக்கு நான் பண்ணாமலா? ஆனால் இது ரொம்ப பெரிய காலேஜ். ம் என் ஃப்ரெண்டோட காலேஜ் தான். அண்டு அவன்கிட்ட தான் பேசியிருந்தேன். சரி ஓகே உனக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டான். நல்லா ஸ்கோர் தான். பட் இங்கே படிக்கணும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கணும். ஆனால் உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கலல்ல, ஸோ அதான் அண்ணன் நானே போட்டேன் அப்படின்ட்டு ஜங்கு கிட்ட கொடுக்குறான் அந்த ஃபார்மு. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணு டியர்ஸே வந்துடும் போல, ஒரு மாதிரி டியர்ஸ்லாம் வருது. இப்போ ஜங்கு ஹேர் அப் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் ஃபேமிலி சிச்சுவேஷன் பற்றி, நான் மீட் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் டைம் கிடைக்கல, ஸோ நீயே பார்த்துக்க என்ன அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். இப்போ நீங்கள் ருஹி டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, நான் நினச்சேன் நீ மட்டும்தான் அந்த காலேஜ் போக போகிறேன்ட்டு, ஆனால் எனக்கு எனக்கு எவ்வளோ பெரிய காலேஜில் சீட். எங்கே பாருவேன் எல்லாம் அவன் நல்ல மனசுக்கு இதுக்கப்புறம் நல்லதாகவே நடக்கும். நான் தான் சொன்னேன்ல காலேஜ் போனதுக்கப்புறம் உனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும்னு. அது மாதிரி தான் புரிஞ்சுக்கோ. இப்படி சின்ன குழந்தையாட்டம் அழுதுட்டு இருக்காத அப்படின்னு அவளும் கம்ஃபர்ட் பண்ணுறா. ஸோ அந்த பார்ட்டியும் முடியுது. ஸோ 2 டேஸ் வந்து அதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஏன்னா காலேஜில் திங்ஸ்லாம் நீங்கள் வாங்குறீங்க. ஏன்னா ரூஹி கூட இருக்கும்போது நீங்கள் பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணியிருப்பீங்க. அவள் சொல்லியிருப்பா நானே பார்த்துக்கிறேன் அம்மா கொடுக்க அமௌண்ட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அவங்ககிட்ட ஸ்டே பண்ணுறதே ஒரு மாதிரி உங்களுக்கே அது மாதிரி இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம தனியாக லைஃப்பை லிவ் பண்ணணும் ஆசையாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, சேஃப்டி இல்லைல்ல. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து அவள் கூட ஸ்டே பண்ணியிருப்பீங்க. அண்ட் வந்து உங்கள் திங்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டு, ஹேய் நாளைக்கு காலேஜ் கண்டிப்பாக நம்ம 2 பேரும் பர்ஃபெக்டாக போகணும். என் காரில் போகலாமா? ஹேய் அதெல்லாம் வேண்டாம், நீ லைசன்ஸ் எடுத்துட்டியா? ஹேய் நான் எடுத்துட்டேனே. ஓ நீயும் போடு. இல்லடி நான் காராக வாங்க போகிறேன். ஹேய் உனக்கு அந்த காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு, நீ அங்கே போயிட்டு படித்து நீ தான் டாப்பர். ஆனால் உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கல, ஏன்னு எனக்கும் தெரியல. நான் ஜவுகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் உன்னோட மார்க்கை பார்த்து அவனே அந்த காலேஜில் சீட்டு வாங்கிட்டான். உன்னை விட எனக்கு மார்க் கம்மி தான், நான் அந்தளவுக்குலாம் படிக்கவே மாட்டேன். ஆனால் அவன் ஒன்றை சொல்லி என்னை திட்டுறான் தெரியுமா? பையனை பாரு எவ்வளோ நல்லா படிக்கிறா, நீயும் இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்கிட்ட நான் எப்படி சமாளிப்பேன் தெரியுமா? உன்னை லவ் பண்ணதாலடா என்னால் படிக்கவே முடியல, உன்னை மட்டுமே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சமாளிப்பேன். ஆனால் என்ன அளவுக்குலாம் நான் படிக்க முடியாது. நான் வந்து ஏதோ நான் டிகிரி முடிச்சுட்டு ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிட்டேன்னு எனக்கு அதுவே ஓகே. நான் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்துவேன். அப்போ நீ வேலைக்கெலாம் போக மாட்டியா? நான் எதுக்குடி வேலைக்கு போகணும்? ஜங்குக்கு எப்படியும் அவள் அப்பா கம்பெனி டேக் ஓவர் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் என்ன, அவனுக்கு ஒரு பிஸ்னஸ், எனக்குன்னு ஒரு லைஃப், நான் வாழ்ந்துடுவேன் அப்படின்ட்டு சொல்லையும் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, நமக்கு இந்த மாதிரி லைஃப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு, இல்லை இல்லை நான்லாம் இண்டிபெண்ட் உமனாக இருப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணுவேன், என்னோடய கெரியர் ரெஸ்பெக்ட் பண்ண ஒருத்தர் தான் நான் லவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்கள் போல்டாக பேசுவீங்க. உன்னால் எல்லாமே இருக்க முடியாது, ஆனால் உன்ன மாதிரி பொண்ணுங்க தான் நிறைய பசங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ரோஹியோட காரில் தான் வந்து காலேஜ் போகிறீங்க. ஸோ காலேஜ் போய்ட்டு ரீச் ஆகிடுறீங்க. ஸோ எப்படியும் நீங்கள் ராகிங் இல்லாமல் தப்பிச்சிடுறீங்க. இப்போது ரோஹிக்கிட்ட சொல்லிட்டு, ஹே நீ கிளாஸ் ரூம் போயிட்டு புக்கெலாம் வச்சிரு, நான் வந்துடுறேன். எங்கடி போகிற? ரெஸ்ட் ரூம் போகிறேன்டி அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளில வந்து பார்க்குறீங்க, அங்கே ஒரு பையன்தான் அப்படியே நின்றுட்டு அப்படியே தம் அடிச்சிட்டு இருக்கான். இவனுக்கு அறிவே இல்லை, அதுவும் பப்ளிக் பிளேஸில்
எப்படி தம் அடிக்கிறான் பாரு அப்படின்ட்டு நீ கிட்ட போயிட்டு அந்த பையனோட அந்த ஹேண்டில் இருக்கிற அந்த தம்மை எடுத்து அப்படியே தூக்கி வீசுறீங்க. அவனும் உங்களை பார்க்குறான். இவளை நான் அந்த பாட்டியில் பாட்டேன்ல, ஜங்கு கூட பாட்டியில், ஹேய் உனக்கு அறிவில்ல, அதுவும் எங்கே வந்து தம் அடிக்கிற? ஏய் நான் யாருன்னு தெரியுமா? ஆ நான் அது அந்த பார்ட்டியில் அந்த பார்ட்டியில் நான் பார்த்தேன் 2 டேஸுக்கு முன்னாடி. தெரியும்ல நான் யாருன்னு? எனக்கு தெரியாது நீங்கள் யாருன்னு. ஆனால் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் தம் அடிக்கிறது தப்பு, எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுறீங்க. அந்த பர்சன் உங்களை பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, எல்லா பொண்ணுங்க என்னை பார்த்தோன்னே வழிவாளுங்க, ஆனால் எனக்கு தான் யாரையும் பிடிக்காது, நானே ஒரு லவ் ஃபெயிலியர் கேஸ், எனக்கு எப்படி புரியும், ஆனால் நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க பின்னாடியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அப்படியே பக்கத்தில், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் மச்சான் ஜங்கு ஏடா பண்ணுற? ஏய் ஜிமினு எனக்கு தெரியும்டா, அந்த பொண்ணை எதுக்கு பார்க்குற? இல்லைடா நீ எல்லாம் பொண்ணுங்களை போலாம் பார்க்குறதே இல்லையே, அந்த ஜாரா ஒன்று ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் டேய் வெறுப்பேற்றாத. இல்லைடா ஃபர்ஸ்ட் டைம் ஜாராக்கு அடுத்து ஒரு பொண்ணை நீ பார்க்குற, எனக்கு தெரியும் அவள் உன்னை ஜஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டான்னு, ஆனால் நல்லா தெரியுது எல்லா பொண்ணுங்களும் ஜாரா மாதிரி கிடையாது, ஜஸ்ட் உன்னை டைம் பாஸுக்கு யூஸ் பண்ணாலும் அவள் வந்து அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. நீ பார்க்குறத பார்த்தாலே தெரியுது உனக்கு அவன் மேலே லவ்ஸா? டி அது எனக்கு தெரியல, ஆனால் நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு போயிடுறான். இப்போ நீங்கள் தான் அவங்க கிளாஸ் ஹவர்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போது உங்கள் லஞ்ச் பிரேக்கில் தான் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ரூஹி அப்படியே போயிருப்பா ஜங்கு கூட. ஏன்னா ஜங்குக்கு வந்து அதே காலேஜில் தான் ஃபைனல் இயர் படிக்கிறான், ரூஹி வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. அவங்க கூட சாப்பிட்டு போயிடுறா. இப்போ நீங்கள் தனியாக உட்காந்துட்டு தான் சாப்பிட்டு இருக்கீங்க. உங்கள் முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு ஏதோ சீட் ஒன்று வைக்கிறாரு. நம்பர் யாரோடது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்குறீங்க. முன்னாடி ஜிமின், ஹாய் ஐ எம் ஜிமின், அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கலாமா? நான் பாய்ஸ் கூட எல்லாம் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன். அப்போ என் கூட இரு. ஹேய் நீ என்ன பொண்ணா உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு? ஏய் நான் அப்படி சொல்ல வரல, உங்க கூட ஃப்ரெண்டாக பேசணும்னு தோணுது. அந்த பார்ட்டிலே நான் பேசியிருப்பேன், அதான் உங்க கூட பேசலான்னு. ஹே உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாதா? இல்லை ஒருத்தன் தான் இருக்கான். யாரு? அது ஜங்கு. அதான் ஜங்கு கண்ணாவா? நான் பார்த்தேன், அவன் கூட பேசணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் என்னால் முடியல. ஜஸ்ட்டு பார்த்தோன்னே. என்ன பார்த்தோன்னே? அது ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டாக இருக்கலாமா? உனக்கு ஸ்டடீஸில் என்ன டவுட்னாலும் கேளு, நான் தான் காலேஜ் டாப்பர், உனக்கெல்லாம் சொல்லித்தரேன். ஆமாம் இன்னைக்கு என்ன அப்படின்ட்டு உங்கள் நோட்டெலாம் எடுத்து பார்க்குறான். ஏன்னா நீங்கள் நோட்டை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு தான் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஓ இதெல்லாம் ஈஸி தான் அப்படின்ட்டு அவன் நெக்ஸ்ட்டு சிலபஸில் அவங்களுக்கு எல்லாமே சொல்லித்தரான். ஸோ நீங்கள் அதை நோட் பண்ணிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமினே பார்க்குறீங்க. அழகாக இருக்காரு, ஆனால் இல்லை ஃப்ரெண்டாகவே இருக்கலாம், அந்த லிமிட்டோடு இருந்துக்கலாம். சரி நீங்கள் எனக்கு சொல்லியெல்லாம் தரீங்க, அதுக்காக வேணால் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்ட்டு நம்பர் எடுத்து நோட் பண்ணிட்டு ஜிமினுக்கு அந்த உங்கள் நம்பரை கொடுக்குறீங்க. ஸோ அன்னையிலேருந்து நீங்களும் ஜிம்மி ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸாக பழக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அவன் வந்து உங்கள் சீனியர்லாம் இல்லை, ஜிம்மின் உங்களுக்கு சீனியர் தான், பட் இருந்தாலும் அவனை வாடா போடான்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் க்ளோஸ் ஆகிட்டீங்க. இப்படி தான் ஹண்டே ரோஹியும் ஜங்குக்கும் வந்து வெளில போயிருப்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் ஜிம்மின் கூட ரோஹி கூட போயிருப்பீங்க, அப்படியே பேச்சப் ஆகிருப்பீங்க. ஸோ இப்போ நல்லாவே குடிச்சிட்டான் ஜங்குக்கு. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே ஜங்குக்கு பிடிச்சிட்டு, ஏய் ஏன் நீ பார்த்து போ, என்ன இல்லை சரியாக வராது அப்படின்ட்டு அப்படியே உங்களே ரூஹியை காரில் ஏற்றிட்டு ஜங்குக்கையும் ஏற்றிட்டு இப்போ பின்னாடி ரூஹியும் ஜங்குக்கும் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே ஜிம்மியோட பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, டிரைவர் சீட் பக்கத்தில். இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து ரூஹியோட வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான், ஏன்னா ரூஹியை விடணும்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக் தான், ஏய் ரோஹி உன் பாட்டி இல்லை ஊருக்கு போயிட்டாங்களா? ஆமாம். ஐயோ இதோ வர்றேன் அப்படின்ட்டு ரூஹி இருபத்தி ரூமுக்குள்ளே போயிடுறான். இப்போ ஜிமின் தான், இது சரியில்லையே அப்படின்ட்டு பார்க்குறாங்க. நீங்கள் போய் வியோட ஒரு மாதிரி பார்க்குறீங்க. என்ன பண்ணுறாங்க
அது ஒன்றும் இல்லை. என்னால் இப்போ வண்டி ஓட்டு போக முடியாது. ஜங்குக்கும் அம்மா கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? நான் அது அப்படின்ட்டு தயங்கிட்டே நிற்கிறான். சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறீங்க. அப்போ ஜிமின் தான் உங்களே பார்க்குறான். அவனுக்கு என்னன்னு தெரியல. அவங்க கூட உங்க டைட்டாக ஹக் பண்ணும் அப்படின்னு தோணுது. இப்போ அவன் என்ன பண்ணான்னு தெரியல. ஓடி வந்து உங்கள பேக் ஹக் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே ஷாக்டா என்ன பண்ணுறீங்க? சாரி நான் தெரியாமல் வந்து அப்படின்ட்டு வந்து பின்னாடி வந்துடுறான். சரி உங்களுக்கு குளிக்க ஏதாச்சும்? எனக்கு எதுவும் வேண்டாம். எனக்கு டயர்டாக இருக்குது. அது தூங்கணும். ஆ அச்சச்சோ! நீங்க பாட்டி ரூம்ல தூங்க அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே போறீங்க. பாட்டி ரூம் லாக்ல இருக்கு. அங்க பார்த்தா ஜங்குக்கும், ரூஹியும் ஒரு ரூம்ல ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஏதோ வித்தியாசமா சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. உங்களுக்கே ஒரு மாரி இருக்கு. இப்போ உங்க ரூம் மட்டும் தான். அங்க வந்து தான் இப்போ ஜிமின் தூங்கணும். ஏய் நான் வேணா ஹால்ல தூங்கிக்கலவா? இல்ல, இல்ல. நீங்க என் ரூம்லயே வந்து தூங்கிக்கோங்க. அப்படியா? உனக்கு எதுவும் பயம் இல்ல? இல்ல. எனக்கு எந்த பயமும் இல்ல. அப்படின்ட்டு நீங்க சொல்லிடுறீங்க. இப்போ 2 பேருமே ஒரு ரூம்ல தான் இங்க பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு மாரி நர்வஸா இருக்கு. ஏதோ தயக்கத்துல வந்து நீங்க ஜிமின கூப்பிட்டு வந்திருப்பீங்க. அப்படியே ஒரு மாரி நீங்களுமே ரொமான்டிக் கேர்ள் தான். அப்படியே ஜிம்மியே பார்க்குறீங்க. ஒரு மாதிரி. அது என்ன பார்வைன்னு தெரியல. இதுல காமமும் இல்ல, காதலும் இல்ல. ஏதோ ஒரு பார்வை தான். அண்டு பக்கத்து ரூம்ல தான் ரோஹியும், ஜங்குக்கும் இருக்காங்க. ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டான சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. உங்களுக்கு ஒரு மாரி இருக்கு. இப்போ ஜிமின் தான் உங்க ஹேண்ட் அப்படியே பிடிக்கிறான். ஸோ உங்களுக்கும் ஒரு மாரி ஹைப்ல தான் இருக்கீங்க. அண்ட் ஜிமின் உங்க ஹேண்ட பிடிச்சிட்டு என்ன யோசிச்சான்னு தெரியல. டக்குனு உங்கள கிஸ் பண்ணிடுறான். அ ஜிமின் ஜிமின் ஏய் எனக்கு தெரியல. எனக்கு வேணும். இது தப்பா ரைட்டான்னு தெரியல. ஆனா உன் கூட இருக்கணும். அப்படின்ட்டு ஸோ எல்லாமே ஃபர்தர் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே உங்க கூட ஒரு மாதிரி என்ன பண்ணுறீங்க? எனக்கு எனக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டா? ஏய் தெரியல. ஆனால் இது எதனாலன்னு தெரியல. என்னமோ தெரியல. உன் கூட இருக்கணும்னு தோணுது. ஆனால் நீங்கள் தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்களே. யார் சொன்னா? அவள் தான் என்னை வேணான்ட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணையும் பார்க்கல. ஆனால் உன்னை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது. அது லவ்வா என்னன்னு தெரியல. ஆனால் வாழ்ந்தா அவன் கூட தான் வாழணும் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிடுறான். உங்களுக்கு அவ்வளோதான். நீங்கள் கத்துறீங்க. அப்படியே ஜிமினை பிடிச்சி தள்ளுறீங்க. பட் உங்களால் முடியல. தள்ளி போ ஜிமின். எனக்கு எனக்கு வலிக்கு. ஏய் ஏய் அப்படின்ட்டு ஒரு மாதிரி உங்களை வந்து கம்ஃபோர்ட் பண்ணிட்டு ரொம்ப கேர் பண்ணுறான். ஸோ ஒரு மாதிரி பண்ணிட்டு ஏய் பொண்டாட்டி லவ் யூடி முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஆனால் சொல்லலை. லவ் யூ ஸோ மச். எனக்கு உன் கூட இருக்கணும். அவ்வளோதான். கடைசி வரைக்கும் என் கூட மட்டும்தான் இருக்கணும். புரியுதா? எனக்கே தெரியும் காலேஜில் எவ்வளோ பசங்க உனக்கு ரோட்டு விட்டாங்க. ஆனால் ஒருத்தன் கூட வந்திருக்க மாட்டானே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். அடுத்த டைம் வரவே மாட்டான். ஆமாம் அதை நான் தான் தள்ளி விட்டேன். எனக்கு நீ தான் அப்படின்ட்டு உங்க கூட பண்ணுறான். பட் உங்களுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. பட் போக போக ஒரு மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ப்ளீடே ஆகியிருக்கும். ஸோ அப்படியே தான் நீங்கள் ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணி தூங்கியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தா உங்கள் பெட்டு ஃபுல்லாக ப்ளட்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். பக்கத்தில் ஜிம்மின் சேர்ட்லஸ் அவங்க டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். அவ்வளோ லவ்வோட நீங்கள் அப்படியே தள்ளிண்டு அப்படியே உட்காந்துட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஏய் ஏண்டி அழுகுற? ஐயோ காலங்காத்தால. ஏய் என்ன ஆச்சு? அது அதெல்லாம் முடிச்சிட்டீங்கல்ல இதுக்கப்புறம்? ஏய் அதெல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணு கூட ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா அதுக்கு மேலே லவ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர விட்டு போக தான் தோணாது. பல பேர் கூட போனவங்க தான் ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு விட்டு போவீங்க. ஆனால் நான் லவ் பண்ணேன் தான் ஒத்துக்கிறேன். ஆனால் அவ கூடலாம் இல்லை. உன் கூட தான் ஃபர்ஸ்ட் டைம். இதுதான் லாஸ்ட்டும். புரியுதா? அவனை லவ் பண்ணுறேன். ஆனால் ரொம்ப வலிக்கும். நான் டேப்லெட்லாம் வாங்கி அமுச்சு விட்றேன். நீ பார்த்து தூங்கிக்கோ. டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தா வெளியில் ஜங்குக் தான் அப்படின்ட்டு ஜிம்னை பார்த்து சிரிக்கிறான். என்னடா லவ் சொல்லிட்டியா? ம் லவ் சொன்னோன்னே ரொம்ப ஃபாஸ்ட்டு போல். நைட்டு சவுண்டு கேட்டுச்சு. டேய் நான் லவ் சொல்லலாம் தான் பார்த்தேன். ஆனால் நீ கொடுத்த சவுண்ட்ஸில் முடிச்சு விட்டேன்டா. என்னடா சொல்கிற? ஆனால் தெரியும் நீ இப்படி பண்ணுவேன்னு. ஆனால்
தெரிலடா, பண்ணிட்டேன் போதுமா வா அப்படின்னு ஜிமினை கூப்பிட்டு போயிடுறான். இப்போ நீங்கள் தான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ரூஹி உள்ளே வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே வரா. எல்லாம் ஒன்றால தான், எனக்கு தான் பிளான் பண்ணியா? உனக்குன்னு ஒரு பார்ட்னர் கிடைக்கும்ல. ஜிமின் மாதிரி ஒருத்தனை லைஃப்பில் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் நைட்டு ஹெவி சவுண்ட்ஸ். பட் ஸ்டார்டிங்கில் அழுத, பட் போக போக அவ்வளோ லவ். ஜிமின் ரொம்ப லவ் பண்ணுறான் போல ஒன்று. எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்ட்டியில் பார்த்தான், உன்னை கேட்டான். அது உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா? என்ன? அந்த காலேஜே அவனோட தான். அவனுக்கு உன்னை பற்றி தெரியும். நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம் உன்னை பற்றி. அதுலேருந்து அவன் மேலே உன்னை பார்க்காமலே உன்னை லவ் பண்ணிட்டு இருந்தான். ஜஸ்ட் கோவின்ஸ்லேருந்து அவனை பார்த்தான். அது நீன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் லைஃப்பில் நீ தான் வேணும்னு முடிவு பண்ண. என் அம்மா பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா எல்லாமே தெரியும். ஆனால் லவ் பண்ணுறான். இதுக்கப்புறம் லைஃப் உனக்கு கிடைக்காது. உன்னோட ஜெம்மனி கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னு எல்லாம் ஹக் பண்ணிக்கிறான். பட் நீங்கள் பயந்துருப்பீங்க ஸ்டார்டிங்கில், ஜெமினோ கூட இருந்ததுக்கப்புறம் உங்களை விட்டு விலகிடுவான்னு. பட் முன்னாடி இருந்ததை விட இப்போ தான் ரொம்ப லவ்லியாக அவ்வளோ லவ் பண்ணுறான். அவனால் எவ்வளோக்கு லவ் தர முடியுமோ எல்லாமே பண்ணுறான். அண்ட் உங்களை வந்து ஒர்க்கு கூட போக விடலை. வீட்டில் தான், ஐ மீன் நீங்கள் ரூஹியோட வீட்டில் தான் இருக்கீங்க. நீங்கள் பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணுறீங்க. ஜிமின் தான் இல்லை நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் செலவு அவள் தான் பார்த்துக்கிறான். இப்படியே தான் அவனுக்கும் அவனோட காலேஜ்லாம் முடியுது. அவன் மாஸ்டர் டிகிரி தான் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ உங்களை பார்த்துட்டு, ஏய் இங்கே பாரு, நான் போக போகிறேன், எப்படியும் வருவேன். ஆனால் வீட்டில் அப்போ தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணுறாரு. உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியும். ஏய் பயப்படாது, நான் பிஸ்னஸில் எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டை நான் அடைஞ்சதுக்கப்புறம் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். என் அப்பா பார்க்குறப்பெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், புரியுதா? ஆனால் ஜிம்மின் நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? ஏய் ஒன்லி 4 hour மைண்ட், நீ மட்டும்தான், புரியுதா? உன்னை தாண்டி வேறு எந்த பொண்ணும் கிடையாது. கொஞ்ச நாள் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் தான், புரிஞ்சுக்கோ. ஒரு 2 yearsல நான் வந்துடுவேன், பிஸ்னஸை கற்றுக்கிட்டு எல்லாமே, புரியுதாடி? எங்கள் அம்மாவுக்கு ஓகே தான். ஆனால் என் அப்பந்தான் ஓவராக பண்ணுறான். எனக்கு ஒரு ஸ்டேட்டை நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு ஜிம்மி உங்கள் ஃபோட்டோவில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஏர்போர்ட்லேருந்து கிளம்புறான். உங்களுக்கு அழுகையாக வருது. ஸோ அவன் உங்களுக்கு அவ்வளோக்கா கால் பண்ணவே மாட்டான். அப்படியே டேஸஸ் போகுது. எப்பாச்சும் ஒரு டைம் தான். இப்போ 2 years ஆச்சு, அவன் வரவே இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் காலேஜே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஏன்னா ஜிம்மி இருக்கும்போது 1 year முடிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து காலேஜையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. பட் ஜிம்மின்னு கால் பண்ணுறீங்க, பட் கால் அட்டனே இல்லை. அவனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் ஆன்லைனில் படிச்சுக்கிட்டே உங்களுக்கு வந்து ஜாபே நீங்கள் தேடிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் எப்போவுமே ரூஹி வீட்டில் இருக்க முடியாதுல்ல. ஸோ அப்படியே தான் நீங்கள் ஒரு 3 years பாஸ் ஆகுது. இப்போ ஜிம்மி உங்களை விட்டு போய் 5 years, 3 years உங்களுக்கு ஜிம்மி எந்த கான்டாக்ட்டுமே இல்லை. பட் ஜிம்மி நீங்கள் இன்னும் ஸ்டில் லவ் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோதான், இனி ஹோப்பே போயிடுச்சு. இப்போ நீங்கள் ரூஹி கிட்டே வந்துட்டு, ஏய் ஜிம்மின் கிட்ட எனக்கும் தெரியலடி, ஜங்கு கிட்ட கேட்டேன், ஆனால் எனக்கு தெரியல, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆனால் பார்க்கலாம். ஜிமின் அவள் அப்பா கூட பேசுகிறல, அம்மாவுக்கு மட்டும்தான் பேசுகிறேன். ஆனால் அவங்க அம்மாவும் இப்போதைக்கு இங்கே இல்லை, எங்கேன்னு தெரியல. என்னடி பண்ணுறது எனக்கு தெரியலடி, என் குழந்த வேற அப்படின்ட்டு ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். ஏய் நடை பண்ணுற, பாப்பா அழுது. ஜங்குக்கு நான் வயன் வீட்டில் இருக்கேன். சரி ஓகே நீ அங்கேயே இரு, நான் வர்றேன் அப்படின்ட்டு அவனும் அப்படியே பாப்பா தூக்கிட்டு வரேன். ஏன்னா ரூஹிக்கும் ஜங்குக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 yearsல குழந்தையே இருக்கும். பட் நீங்கள் இன்னும் ஜிமினுக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் ஜிமின் உங்களுக்கு 3 yearsஆக கான்டாக்ட்லேயே இல்லை. ஸோ இப்போ தான் ஜங்கு வீட்டுக்கு வர்றான். அந்த ஜிமின் இங்கே பாருமா, என்னால் தெரியல அவன் என்ன எதுன்னு, என்ன பண்ணுறான்னு கூட தெரியல. அவங்க அம்மாவும் இங்கே இல்லை. நானும் போய் விசாரித்தேன், எனக்கு கூட கான்டாக்ட் இல்லை. என்னோட மேரேஜு கூட நாய்க்கு வரல. ஆனால் உன்னை நினச்சாதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அம்மா தான் ஒரு பையன் பார்த்துருக்கான்ல, அவனே கல்யாணம் பண்ணிக்கோவேன் நெக்ஸ்ட் மந்த்தே. இல்லை என்னால் முடியாது, ஜிமினி இல்லாமல் என்னால் கண்டிப்பாக முடியாது அண்ணா, நான் பண்ணிக்க மாட்டேன், என்னால் முடியவே முடியாது, என்னால் முடியாது அப்படின்ட்டு உட்காந்து அழ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ ஜங்குக் தான் அவங்க சமாதானப்படுத்திட்டு, ஏய் நான் பாப்பா தூக்கிட்டு போயிடுறேன், நீ பார்த்துக்கோ என்ன,
அப்படின்ட்டு உங்கள வந்து கம்ஃபோர்ட் பண்ண சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். இப்போ நீங்க தான் அப்படியே ரூஹிய கை பிடிச்சிட்டு, "நீ தானே சொன்ன, உன் லைஃப்ல ஒரு ஜெம் கிடைச்சிட்டான்னு. ஆனா இப்படி தொலைச்சிட்டேனேடி." இங்க பாரு வயன், நீ ஒன்றும் தொலைக்கல. உன்ன மாதிரி ஒரு ஜெம்மை அவன் தான் தொலைச்சிட்டான். அவன் தொலைச்சிட்டு அவன் எங்கே போயிட போகிறான். ஆனால் அவன் என்கிட்ட சொன்னான், வரவேன்னு சொன்னான். உனக்காக என்னை வெயிட் பண்ண சொன்னான். அதுக்குன்னு இப்படியே நீ வெயிட் பண்ண போறியா? எத்தனை வருஷம்? உனக்கு வயசு என்ன? ஏய், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்போ ஒரு வேளை ஜிம்மி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா அவன் அந்த மாதிரி பண்ண மாட்டான். அவன் ஃபோரவர் அவன் மட்டும்தான். அவனுக்கு நான் மட்டும்தான். என்னால் முடியாது அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க. எப்படியோ ஒரு 1 மந்த் போகுது. உங்கள் அம்மா தான் உங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த ட்ரெஸ்லாம் போட வைக்கிறாங்க. நீங்கள் முடியாதுன்னு அழுகுறீங்க. பட் வந்து ரொம்பவே கம்பல் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா உங்கள் அம்மா வந்து கடன் வாங்கியிருப்பாங்க போல். அந்த கடன்லாம் பண்ணுறதுக்காக உங்களை அவர் கட்டி கொடுக்கலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இல்லாட்டி அந்த பர்சனே உங்களை வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களால் முடியல. இப்போ ரூஹி வந்துட்டு, இங்கே பாரு வயன், உனக்கே தெரியும் உங்கள் அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு. ஆனால் ஒருத்தருக்கு வட்டிக்கு கடன் வாங்கியிருக்காங்க. அதனால தான் எங்களாலே முடியல. நாங்களும் கொடுக்குறோன்னு சொன்னால் அவன் ஒரு மாதிரி ரவுடி மாதிரி இருக்கான். அதனால் ஜங்கோவை ஹேண்டில் பண்ண முடியல. கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, புரியுதா அப்படின்ட்டு அவளும் சொல்கிறா. நீங்கள் அப்படியே ரூஹியை பார்க்குறீங்க. உங்களால் முடியாதா? ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. எல்லாருமே ஜிம்மின்ட்டு என்னை பிரிக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் அழுகுறீங்க. இப்போ நீங்கள் ஸ்டேஜுக்கு தான் போகிறீங்க. ஜெம்கோ ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு தான் போகிறீங்க. உங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் கூட இல்லை. ஸோ அப்படியே அங்கே போயிட்டு நிற்கிறீங்க. ஃபாதர் அந்த பக்கத்தில் மாப்பிள்ளை இருப்பார். நீங்கள் மாப்பிள்ளையை கூட பார்த்ததே கிடையாது. ஸோ முன்னாடி ஃபாதர் இருக்கார். ஸோ அப்படியே அந்த பையன் ஹேண்டை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஃபெமிலியரான ஹேண்டு மாதிரி இருக்குது. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜிம்மின் தான் சிரிச்சிட்டு நிற்கிறான். உங்களுக்குன்னு அவ்வளோ கோவம். சப்புன்னு ஸ்லாப் பண்ணுறீங்க. அப்படியே எல்லோரும் முன்னாடி ஸ்லாப் பண்ணிடுறீங்க. ஒரு செகண்ட் எல்லோரும் எழுந்து நின்றுடுறாங்க. அப்போ ஜிம்மின் தான், ஏய் நாடி பண்ண பொறுக்கியடா நீ, வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ நாளைக்கு அப்புறம், ஏய் ஜஸ்ட் உனக்கு சர்ப்ரைஸா செத்தே போயிருப்பேன். என் கையை பாரு, பாய்சன். அவன் என்னெல்லாம் என்னை கல்யாணம் பண்ணி அன்னைக்கு நான் சாகலான முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஜிமினை போட்டு அங்கேயே வச்சு ஒரு மாதிரி அணைஞ்சிட்டு வந்து அடிக்கிறீங்க. அவங்க டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஏய் நான் தான் சொன்னேன்ல, ஃபாரெவர் மைண்ட், நீ மட்டும்தான், அதை தவிர்த்து யாரும் கிடையாது. நான் இங்கேயே பிஸ்னஸை கொண்டு வந்துட்டேன்டி. அதுக்கு தான் வெயிட் பண்ணேன். கூட பேசக்கூட டைம் இல்லை. அதான் என் கூட பேச டைம் இல்லையா? அதனால் ஜங்கு கிட்ட பார்த்துக்க சொன்னேன். அப்போ ஜங்கு உனக்கு எல்லாமே தெரியுமா? அவனுக்கு எல்லாமே தெரியும். ஜஸ்ட் உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலான் தான் அப்படின்ட்டு நீ ஜங்கு ரூஹி முறைச்சி பார்க்குறீங்க. அவங்க 2 பேரும் நாட்டியாக ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. ஸோ இப்படியே தான் உங்களுக்கு வந்து கல்யாணமும் முடியுது. ஸோ அங்கேயும் நீங்கள் அடிச்சிருப்பீங்க. பட் எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இந்த பொண்ணு அடிக்குது, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி அடிக்க போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் ஜிமினுக்கும் அப்படி கல்யாணம் முடியுது. இப்போ நீங்கள் தான் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா உங்கள் அம்மா முன்னாடி நிற்கிறாங்க. பட் நீங்கள் அவங்ககிட்ட பேசவே இல்லை. அப்படியே அவங்க அம்மா பார்த்து முறைச்சிட்டே போகிறீங்க. அண்ட் ஜிமின் தான், ஏய் போய் பேசுடி. என்னால் முடியாது ஜிமின், என் லைஃப்பில் அவங்க இல்லை. எதுக்கு இந்த கல்யாணம்? இங்கே பாரு, நான் வேண்டாம், அவன் கூட இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு ஜிமினை ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஸோ அவனுங்க அப்படியே காரில் உங்களை கூப்பிட்டு போகிறான். எங்கே ஜிமின்? உங்கள் வீட்டுக்கா? உங்கள் அப்பா? எங்கள் அப்பா இன்னுமே அக்செப்ட் பண்ணல. ஆனால் எங்கள் அப்பா கம்பெனி டேக் ஓவர் பண்ணவும் இல்லாமல் சொந்தமாக பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிட்டேனா. ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரு அழகான வீடு, அழகான ஃபேமிலியை க்ரியேட் பண்ணலாண்டி அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறான். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, அந்த வீடை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக சுற்றி அவ்வளோ ஃப்ளவர்ஸ் இருக்குது. நடுவில் அந்த வீடு இருக்குது. உட்டாலான ஹவுஸ், அவ்வளோ பெருசுலாம் இல்லை, நார்மலான ஒரு வீடு, அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் கவனம் பிடிச்சிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடுறீங்க காரை விட்டு இறங்கி. ஸோ உள்ளே போய் பார்க்குறீங்க, ஒரு ஹால், கிச்சன், ஒரு ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் வந்து ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்குது. ஸோ அப்படியே வீடை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கங்கே பேர்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் வந்து அந்த வீடு சுற்றி அங்கங்கே பேர்ட்ஸ் தான். ஸோ அதுக்கான பிளேஸ், அங்கங்கே கார்டனிங்லாம் பண்ணியிருக்கு. அவ்வளோ அழகாக இருக்குது.
நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டு ஹக் பண்ணிவிட்டு ஜிம்மின் எனக்காக பண்ணியா? ம் அன்னைக்கு காலேஜில் சொன்னேன்லடி இந்த மாதிரி ஹவுஸ். ஆனால் எப்படி இப்படி பண்ண? இதுக்காக தாண்டி, இதுக்காக மட்டும்தான். ஆனால் என் அப்பா வீட்டிலலாம் உன்னை வச்சுருக்க முடியாது. நான் இங்கே தான், நீயும் நானும். சொன்னேன்ல, இந்த லக்ஸுரி லைஃப்லாம் எனக்கு பிடிக்காது ஜிம்மேன். நீ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனாலும் நார்மலான ஹவுஸ், இந்த மாதிரி ஒரு வீடு, உட்டாலான ஹவுஸ், சுற்றி ஃபாரஸ்ட்டு, அங்கங்கே மவுண்டெயின்ஸ், அழகாக இருக்கும்ல. காலையில் எழுந்தா அந்த பேர்ட்ஸோட சவுண்ட் அதெல்லாம் கேட்டுகிட்டே எழுமணும். நம்ம பசங்க இந்த மாதிரி பிளேஸில் தான் வளரணும் நீ சொன்னேன். அதுக்காக தான் இந்த மாதிரி இடத்த வாங்கினேன் அப்படின்ட்டு ஜிம்மின்னு சொல்கிறான். நீ ஜிம்மின் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஜிம்மின் ஐ லவ் யூ ஸோ மச் ஜிம்மின். கண்டிப்பாக நீ என் லைஃப்பில் வந்து ஒரு ஜெம் தான். அவனை தவிர்த்து வேறு யாரும் என் லைஃப்பில் கிடையாது. நீ தான். எனக்கு தெரியல நீ எப்படின்னு, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னை விட்டு போக மாட்டேன். நிறைய டைம் யோசித்தேன், ஆனால் நீ என்னை போக மாட்டேன் எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரியல ஜிம்மி, என் லைஃப்பில் ஏன் இந்த மாதிரி எதுவுமே தெரியல. என் பார்வையன், உன் அம்மையே அந்த மாதிரி போன நீ யோசிச்சியா? எதுக்கடி விட்டு வந்த அம்மாவை? அம்மாக்கிட்ட பேசாமல் ஜிம்மின் அதை பற்றி பேச. பார்வையன், இப்போ நான் உன் புருஷன், அஃபீஷியலாக உன் புருஷன். நான் சொல்கிறத நீ கேட்டாகணும். உன் அம்மா ஏன் அந்த மாதிரி நிறைய பேருக்கு அஃபேரில் இருந்தாங்கன்னு தெரியுமா? உன்னை வளர்க்குறதுக்காக தான். உங்கள் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் வெளியே வேலைக்கு போனால் அவன் இவன் உங்கள் அம்மா தப்பாக பார்த்துருக்கான். அதனால் உங்கள் அம்மாவுக்கு வேலையே கிடைக்கல, போகிற இடத்துல தான் ப்ராப்ளம். ஸோ அதையும் ஒரு தொழிலாக பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய பேர் கூட இருந்தாங்க. காசு வந்துச்சு, உன்னை வளர்க்கணும். பசியில் நீ துடிச்சடி, பால் வேணும்னு என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி இடத்துல எந்த பொண்ணும் தப்பு பண்ண தான் செய்வா. வெளில போனால் உன் அம்மா மட்டும் நீ குத்தம் சொல்லாத. உன் அம்மா தப்பாக பார்த்தவங்களையும் குத்தம் சொல்லு. உங்கள் அம்மா அந்த மாதிரி போகிறதுக்கு இந்த சொசைட்டி தான் காரணம், உன் அம்மா இல்லை. ஆனால் நீ எப்படி காலேஜ் போனியோ அன்னையிலேருந்து உங்கள் அம்மா நான் தெரியும்டி, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்கள் அம்மா சொந்தமாக ஒரு கடை வச்சுருக்காங்க, நான் தான் போட்டு கொடுத்தேன். அவங்க அதில் ஹாப்பியாக இருக்காங்க. அம்மா ஒரு டைம்னு போய் பாரு. அப்படி அப்படின்னா ஆமாம். ஆனால் இந்த சொசைட்டி தப்பாக கூப்பிட்றது சொசைட்டி தான், தப்பாக பேசுறது இந்த சொசைட்டி தான். நம்ம யாரையும் குத்தம் சொல்லக்கூடாது. எப்படி இருந்தால் உங்கள் அம்மா தப்பானா இருந்தாலும் நீ அவங்கள அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், புரியுதா? அப்படின்ட்டு ஜிம்மின்னு சொல்கிறான். நான் அம்மாக்கிட்ட நான் சாரி கேட்குறேன், நாளைக்கே சாரி கேட்குறேன் ஜிம்மின். ஐம் சாரி, நான் ரொம்ப தப்பு. இல்லடி, எனக்கு உன்னோட இடத்துலேருந்து எனக்கு புரியுது நீ எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பேன்னு. ஆனால் எனக்கு தெரியும்டி, எந்த மாதிரி தப்பான பொண்ணுலாம் கிடையாது, ரொம்பவே நல்ல பொண்ணு. அதான்டி அப்படின்ட்டு அவங்க லிஃப்ட் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கிட்டு போகிறான். எங்கே போகிற? ஏய் ஃபர்ஸ்ட் நைட்ரி. அதான். ஏய் அதான் கிடையாது, உனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னைக்கு பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களை பெட்டில் போட்டு அவனும் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா. ஸோ எண்டிங் என்னோட தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மொக்கையாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியல இது எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒன் ஷாட்டை வரேன்டா. ஸோ இந்த ஒன் ஷாட்டை வந்து எப்படி நீங்கள் லைக் பண்ணுவீங்க, உங்கள் கமெண்ட்டு மஸ்ட்டு. ஸோ சேனலை வந்து யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கடா. எப்போவுமே சொல்லிட்டு இருக்கேன், என்னால் ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கடா. ஸோ பர்பிள் யூ சப்போர்ட் மீ.